3. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடாதவை நிறைய நண்பர்கள் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை என்று பிறரிடம் கடன் வாங்கவோ பிறருக்கு கடன் கொடுக்கவோ கூடாது. ரெண்டாவது பணம் மட்டுமல்ல, மற்ற பொருட்களையும் கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. உதவி செய்கிறது வேற, கடன் கொடுக்கறது பணமாகவோ பொருளாகவோ மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கவே கூடாது. அதே போல் ஆடி மாதத்தில் வருகின்ற முதல் அமாவாசை அன்று வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் எக்காரணத்தை கண்டும் கோலம் போடக்கூடாது. பெண்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோலம் போடுறதை முழுக்க தவிர்த்துக்கணும். அது வாசலில் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, கோலம் போடுறது கூடாது. அதே போல் சாணம் தெளிக்கக்கூடாது. வெறும் தண்ணி மாத்திரம்தான். வெறும் தண்ணியை தெளித்து கோலம் போடாமல் பெருக்கி மட்டும் விட்டால் போதுமானது. அதே போல் ஆடி அமாவாசை வேறு என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி அமாவாசை என்ற யாருக்காக ஒரு சிறப்பு கொடுக்குதுன்னா, முன்னோர்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இல்லையா? அந்த நாளில் படையல் போடணும். நம்ம படையல் போட்டாலும் சரி, படையிலே நாங்கள் சாமியை கும்பிடல, பெரியவங்களுக்கே நாங்கள் திதி தரப்புன்னு நாங்கள் ஆடியில் கொடுக்க மாட்டோம், புரட்டாசி தான் கொடுப்போம் அப்படின்னாலும், அன்னைக்கு நாளில் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதன் முதல்ல எச்சில் படாமல் காகத்திற்கு ஒரு படையல் வச்சுட்டு பிறகு தான் நீங்கள் எல்லாருமே சாப்பிடணும். அப்படி செஞ்சீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாமல் இல்லை நான் ஆடி மாதத்தில் பெரியவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோம், பெரியவங்களை வணங்குறோம் அப்படின்னா நீங்கள் எந்த படையல் முழுக்க சைவ படையலாக இருக்க வேண்டும். அந்த சைவ படையில் முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு பிறகு தான் முன்னோருடைய உருவ போட்டோ வைத்து அந்த போட்டோவுக்கு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் வாழை இலையில் நீங்கள் பார்த்தா படையல் போடணும். அதே போல் இந்த வாழை இலை பார்த்தோன்னா ஒரு பக்கம் மாத்திரம் இருக்கும். அது மாதிரி வாழை இலை போடாமல் இரட்டை பக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது நுனி வாழை இலைன்னு சொல்லுவோம், ரெண்டு பக்கம் சேர்ந்த மாதிரி இருக்கிற வாழை இலை, அந்த வாழை இலையில் தான் படையல் போடணும். அந்த வாழை இலை படையல் போட்டு அன்றைய நாளில் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் அசைவ உணவுகள் சமைக்கக்கூடாது. முழுக்க சைவ உணவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த உணவை நம்முடைய நீங்கள் ஒரு படையல் போட்டிருக்கீங்க, முதல்ல காகத்துக்கு சாப்பிட வச்சுட்டோம், அப்புறமா நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கு யார் படையல் போடுறீங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த படையல் சாப்பாடை சாப்பிடணுமே தவிர மற்றவர்கள் யாருக்குமே அந்த படையல் உணவை கொடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நாள் இன்னும் மற்ற எதுலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, தலைமுடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இது போன்ற காரியங்கள் இன்னுமே அன்னைய நாளில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் உறவு முறைகள் அடுத்த ஒரு வீட்டில் போய்ட்டு உறவு நம்ம இன்னைக்கு ஆடி அமாவாசை நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு நாளில் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு இருந்துட்டு வர்றது, அது மாதிரி சூழ்நிலையை நம்ம தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன வீட்டை சுத்தம் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டையோ சமையல் அறையவோ பூஜை அறைகளையோ அன்றைய நாளில் சுத்தம் செய்வதோ கழுவுதலோ போன்ற காரியங்கள் செய்ய தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த வீட்டில் இருக்கிற மட்டும்தான் அந்த படையில் உண்ண வேண்டுமே தவிர மற்ற பக்கத்து வீட்டாருக்கோ மற்ற உறவினர்களுக்கோ மற்ற சொந்த பந்தங்களுக்கோ நாம் அது கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். காகத்துக்கு சாப்பாடு வைத்த பிறகுதான் அந்த உணவை நம்ம பார்த்தா படையல்ன்ற விஷயத்தை நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. அப்படி போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அன்னைக்கு நாள் பார்த்தா பெண்கள் பார்த்தா தலை விரித்த கோலத்தோடு இருக்கக்கூடாது. குளித்த உடனே தலையை விரித்து போட்டுட்டு இருக்கிறது, அது மாதிரி சூழ்நிலையும் நெற்றியில் குங்குமம் இல்லாமல் இருக்கிறது, நெற்றியில் ஒரு திருநீராட்சி இல்லாமல் வெறும் நெற்றியோடு சமையல் செய்யவோ அன்றைய நாள் இருக்கக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக குளித்து விட்டு பிறகுதான் சமையல் செய்யவே ஆரம்பிக்க வேண்டும். இது போன்ற சில பார்த்தா இந்த ஆடி அமாவாசையில் பின்பற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூழ்நிலையில் உங்களை நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த ஆடி அமாவாசை எதில் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுக்கறதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.